أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறை இல்லத்தில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமல்களையும் இன்ன பிற அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னி ஃபீ தீனி ரப்பி சித்னி இல்மா அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தஆத்திக் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி ஸப்பித் கல்பி அலா தீனிக் ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரத்தில் 6 நாட்களும் இந்த நேரத்தில் லுஹருடைய சலாத்தை தொழக்கூடிய நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையின் மூலமாக, தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக, தன்னுடைய அருளின் மூலமாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஜும்மாவை நம் மீது கடமையாக்கி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபராக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உபதேசம் என்பது மூமின்களுக்கு நற்பயன் அளிக்கும், நல் வழி வகுக்கும் என்பதாக அல்லாஹ் சூரத்துல் தாரியாத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேசக்கூடிய உபதேசம் முதலில் அல்லாஹுடைய அடியானாகிய எனக்கும், பிறகு கேட்கக்கூடிய உங்களுக்கும், கேட்ட உங்களுடைய உள்ளங்களுக்கும் எதையெல்லாம் செவிமடித்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி, நீங்கள் எதையெல்லாம் செயல்முறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் நீங்கள் அடைந்தீர்களோ அதை உங்களுடைய உறவுகளாகிய தாய் தந்தை, உடன்பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உறவுகள், சமூகத்தார் மத்தியிலே செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நரகத்தை பெற்றுத்தரும் மௌலூத் என்ற தலைப்பில் அல்லாஹ் தந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் தந்த குறைவான நேரத்தில் நிறைவான விஷயங்களை நாம் செவிமடுக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஆல் இம்ரானில் ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லாஹ் சொல்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா,
நீங்கள் எப்படி அல்லாஹ்வை அஞ்ச முடியுமோ, அல்லாஹ் நீங்கள் எப்படி அவனை அஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்கத்து காத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்னும் நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் அல்லாத நிலைமையில் நீங்கள் மரணத்தை தழுவிவிட வேண்டாம். இதுதான் அல்லாஹ்வுடைய உபதேசம். ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதாமல் உபதேசம் செய்ய மாட்டார்கள். இதில் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய பாடத்தையும் படிப்பினையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். உங்களுக்கு நான் ஈமானை தந்தேன், இறை நம்பிக்கையை நான் தந்தேன், இறை திருப்தியை தந்தேன், இறை முகப்பத்தை தந்தேன். அதையெல்லாம் நீங்கள் அடைந்த பிறகு ஒரு காலமும் முஸ்லிம்கள் அல்லாத நிலைமையில் நீங்கள் மரணத்தை தழுவிவிட வேண்டாம், மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்க வேண்டும், செய்து காட்டியிருக்க வேண்டும். செய்த விஷயங்களை சஹாபாக்கள் செய்திருக்க வேண்டும். சஹாபாக்கள் செய்த விஷயங்களை தபே தாய்மீன்கள் சலஃபு சாலிஹின்கள் செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் அதை செய்ய முடியும். யாரோ ஒரு முன்னொருவர் செய்தார், பெரியவர்கள் செய்தார்கள், முன்னோர்கள் செய்தார்கள் என்று எதையுமே செய்வதற்கோ செய்த அந்த செயல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லாஹ் ஒரு காலமும் அனுமதிக்கவில்லை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை போன்ற மனிதர்கள் தான் இறை மறுப்பாளர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். நம்மை போன்ற ஆறறிவு படைத்த நம்மளை போல் கண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான், நமக்கு போல் நாவுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான், நமக்கு போல் கரங்களை கால்களை உடம்புகளை படைத்திருக்கிறான், உள்ளங்களை சிந்தனைகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் அவர்கள் ஏன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்யும் பொழுது தெளிவாக பேசுகிறான். இதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுடைய மூதாதையர்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் வழிகேட்டில் இருந்தால் அவர்களும் வழிகேட்டைத்தான் விரும்புவார்களா? அவர்களுடைய தாய் தந்தையர்கள் மனோ இச்சையை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் அவருடைய குழந்தைகளாகிய இவர்களும் மனோ இச்சையை தான் பின்பற்றுவார்களா என்று கேட்கிறான். இதில் நமக்கு என்ன படிப்பினை, நமக்கு என்ன பாடம்? நாம் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், யாரை முறையாக பின்பற்றி அல்லாஹ்வை நாம் வணங்கி வருகிறோம்? தொழுகையில் தக்பீர் கட்டும் பொழுது எப்படி கட்டுகிறோம்? அது யார் காட்டி தந்தார்கள்? தக்பீர் கட்டிய பிறகு ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா இதை யார் கற்றுத் தந்தார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பிறகு துணை சூரா இதை யார் கற்றுத் தந்தார்கள்? அதிலெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படித்தானே நாம் பின்பற்றுகிறோம். அதையெல்லாம் எங்களுடைய தூதர் ஹபீபுல்லா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. அப்படி என்றால் மௌலூதில் யார் முன்மாதிரி? மௌலூத் ஓதுவதற்கு யார் முன்மாதிரி? மௌலூதில் வரக்கூடிய வரிகளை என்றாவது நாம் படித்து பார்த்திருக்கிறோமா? குர்ஆனை படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்த அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டுமாக. அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி யா அல்லாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் எங்களை நீ நேரான பாதையில் செலுத்துவாயாக. அன்னம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழியில் எங்களை நடத்துவாயாக. யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யார் மீது உன்னுடைய சாபங்கள் உண்டானதோ, உன்னுடைய கோபங்கள் உண்டானதோ அவ்வழியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. இதை அறிந்துதானே நாம் ஓதுகிறோம், இதை நாம் அறிந்துதானே ஓதுகிறோம். அரபியில் குர்ஆன் இருந்தாலும் தர்ஜுமாக்களை படித்துதானே நாம் தொழுகையில் ஓதுகிறோம். அப்படி என்றால் மௌலூத் அரபியில் இருந்தால் அதனுடைய வசனத்தினுடைய வார்த்தைகளை தமிழாக்கத்தில் எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வாசிக்கும் பொழுதே நீங்கள் முர்தத்தாகி விடுவீர்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் முர்தத்தாகி விடுவீர்கள்? உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் அனைத்தும் மௌலூதை யார் தெளிவான முறையில் பொருள் உணர்ந்து அர்த்தம் புரிந்து உட்கார்ந்து ஓதுகிறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவார். காரணம் என்ன? என்ன காரணம்?
எதற்காக இமாம்கள் கொடுக்கிறார்கள்? இமாம்கள் இப்போ உள்ள இமாம்களை விட்டுவிடுங்கள், ஒட்டுமொத்த உலமாக்களும் எதற்காக இந்த கருத்தை சொல்கிறார்கள்? கடிந்த ஜும்மாவில் மஸ்ஜித் நபியில் பேசப்பட்ட செயலும் இந்த மௌலதை பற்றி 10 நிமிடங்கள் இமாம் உரையாற்றிருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் அதை நமக்கு ஏற்பதற்கு மனம் வரவில்லை? மனோ இச்சை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நேரான பாதையை ஒரு காலமும் காட்ட மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வஹ்தா. அல்லாஹ் அப்படிதான் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். என்ன படிக்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சந்திரன், அப்படி என்றால் நாம் பார்க்கக்கூடிய சந்திரன் எது? யா ரசூலல்லாஹ், நீங்கள் சூரியன், பார்க்கக்கூடிய சூரியன் இது எது? அறிவுக்கு எட்ட வேண்டாமா? ஆறறிவை அல்லாஹ் தந்தான் அல்லவா நமக்கு. எதற்காக தந்தான்? நான் படைக்கக்கூடிய படைப்பினங்களே நீங்கள் பார்க்கக்கூடிய வானங்களாக இருக்கலாம், பூமிகளாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், அதை விட சிறந்த படைப்பாக மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் படைத்தான். அப்படிப்பட்ட படைத்த அந்த அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? வா அத்தியுல்லாஹு வ ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நேசித்தால், பின்பற்றினால், அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு என்னுடைய அன்பை தருகிறேன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. சூரத்துல் ஆல் இம்ரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ் தருவதாக சொல்கிறான், வாக்களிக்கிறான். காரணம், அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்புடையோன். அவன் அளவற்ற அருளையும் அவன் நிகரற்ற அன்புடையும் அவன் படைத்த படைப்பினங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். எதை வைத்து? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். ஈமான் கொண்ட பிறகு நல்லவர்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் அந்த அன்பை தருவதாக நமக்கு திருமறை குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அதற்கு பிறகாக என்ன கேட்கிறார்கள்? பாவங்களை மன்னிக்கக்கூடிய, நவுது பில்லாஹி மின்ஹா இத்தகுல்லா, பாவங்களை மன்னிக்கக்கூடிய யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீராக. நவுது பில்லாஹி மின்ஹா இத்தகுல்லா, நம்மை அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அவனுடைய அடியானாக ஏற்றுக்கொள்வானா? ஒரு உதாரணம், நாம் பெற்ற நம் குழந்தைகள் நம் பக்கத்தில் நிற்கிறது. அந்த குழந்தையின் தந்தையாகிய தாயாகிய இருவரும் பக்கத்தில் நிற்கிறார்கள். அருகாமையில் ஒரு தாயும் தந்தையும் நிற்கிறார்கள். இந்த குழந்தை பெற்ற தாய் தந்தையை விட்டுவிட்டு அந்த தாய் தந்தையை பார்த்து சொல்கிறது, இவர்களும் என்னை பெற்ற தாய் தந்தை போல் என்று சொன்னால் இவர்களுக்கு கோபம் வருமா வராதா? பொறுமையாக இருப்பார்கள் அந்த இடத்தில். உன்னை பெற்றெடுத்து 10 மாதம் சுமந்தது நான், பெற்றெடுத்தது நான், உன்னை வளர்த்து ஆளாக்கியது நான், நீ எப்படி அவர்களை பார்த்து என்னுடைய தாய் தந்தைக்கு சமம் என்று சொல்வே என்று பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அந்த இடத்திலே கோபம் கொள்கிறார்கள் என்றால், அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் நம் மீது கோபப்படாமல் நம் மீது இரக்கம் காட்டுவானா? சிந்திக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமல்களை செய்யும் பொழுதும் தன்னுடைய உம்மத்திற்கு எங்கே சிரமமாகி விடுமோ என்று எக்கச்சக்கமான அமல்களை தான் சொல்லாமல் சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள், உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள், எக்கச்சக்கமான ஹதீஸ். என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுவதாக நான் கண்டேன். சில இடங்களில் பல் துலக்குவதை நான் விரும்புகிறேன், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல். ஆனால் எங்கே என்னுடைய உம்மத்திற்கு அது சிரமமாகி விடுமோ, கடினமாகி விடுமோ என்று நான் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, நிர்பந்திக்கவில்லை என்று சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்க்கு நிகராக நாம் கொண்டு வந்தோம் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சஹீஹான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்பட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பதியப்பட்ட சஹீஹான ஹதீஸ். நாளை மறுமை நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்களால் கௌசர் தடாகத்தில் உள்ள தண்ணீரை நாம் அனைவரும் குடிக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திற்கு எனது கரங்களால் நான் அதை எடுத்து குடிப்பேன். அது ஒரு மிடர் அவர்கள் குடித்து விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு அவருக்கு தாகம் என்பதே இருக்காது. இது யாருக்காக சொல்கிறார்கள்? யாரெல்லாம் என்னை நபியாக ஏற்றுக்கொண்டு என்னை உயிருக்கு உயிராக நேசித்து நான் கொண்டு வந்ததை மட்டும் பின்பற்றினார்களோ அவர்களுக்கு நான் அதை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மறுமை நாளில் இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அந்த கௌசர் தடாகத்தில் அமர்ந்து கொண்டு தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பின்பாக வானவர்கள்
சில உலமாக்களை அழைத்து கொண்டு வருவார்கள். நன்றாக செய்மடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யாரையும் குறை கூறவில்லை. எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். உலமாக்களுடைய ஒட்டுமொத்த உலமாக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வை முழுமையாக வணங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லா உலமாக்களுடைய ஆசைகளும். ஆனால் மனோ இச்சையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், யுலில்லி பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரா வமா யுலில்லி பிஹி இல்லல் ஃபாசிகூன். மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நாம் ஒரு காலம் நமது நேரான வழியை நாம் காட்ட மாட்டோம். ஏனென்றால் அவர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய கலாமாகி அல் குர்ஆனை விட்டுவிட்டு, அல்லாஹ் அனுப்பி தந்த ஹபீபுல்லா இறை தூதர் இறுதி தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுவிட்டு தன்னுடைய மனோ இச்சையை அவர் பின்பற்றினால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நேர்வழியை காட்ட மாட்டோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சில உலமாக்களை வானவர்கள் அழைத்துக் கொண்டு வருவார்கள். நான் கேட்பேன், அந்த வானவர்களிடத்திலே இவர்களை எல்லாம் எங்கே அழைத்துக் கொண்டு போகிறீர்கள்? வானவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மௌத்திற்கு பிறகு, உங்களுடைய காலத்திற்கு பிறகு இவர்கள் எல்லாம் நீங்கள் காட்டித்தராத, நீங்கள் சொல்லிக் கொடுக்காத சில விஷயங்களை உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லிக் கொண்டும் காட்டிக்கொண்டும் அதை செய்து கொண்டும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை விட்டு அவர்களை அப்புறப்படுத்துங்கள், என்னை விட்டு அவர்களை அப்புறப்படுத்துங்கள். காரணம் என்ன? அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்விதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது. அல்லாஹ்வுடைய தூதராக எந்த ஒரு செயலையும் நமக்கு காட்டி தரவில்லை. சஹாபாக்கள் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டார்கள். இது அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தது, அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தது, அல்லாஹ் என்னை செய்ய சொன்னது, அல்லாஹ் என்னை செயல்முறைப்படுத்த சொன்னது என்று சொல்லிதான் எல்லா அமல்களையும் இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செய்தார்கள். எதையும் தானாக ஒரு விஷயத்தை கூட செய்யவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், பிரியப்படுகிறோம் என்று சொல்லிவிட்டு இசை அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலாக்கியதா? இஸ்ராஃபான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஹலாலாக்கியதா? உணவு இஸ்ராப் பண்ணுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்ததா? அப்படி என்றால் அடிப்படை உங்களுடைய எல்லா பைலாக்களும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் புறம்பான விஷயம் என்பது. இதை வைத்து நீங்கள் எங்கே அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும், அல்லாஹ்வுடைய பிரியத்தை முடிய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹீஹாக சொன்ன ஹதீஸ், அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொன்னார்களே, அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபியே, யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் முகத்திலே அவர்கள் தாடியை வலிக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக தாடியை நீங்கள் வளர விடுங்கள், மீசையை நீங்கள் கத்தறியுங்கள். உண்மையான நேசத்தை உலகத்திற்கு நாம் சாட்சி பகர்கிறோமா, சான்று பகர்கிறோமா? மௌலதை ஓதக்கூடிய மௌலகிகளும் அவர்களை பின்பற்றக்கூடிய ஆண்களும் உங்களுடைய முகத்தை நீங்கள் கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லா மாசா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தனவர்களை தவிர எங்கே நம்முடைய சுன்னத்தை நிறைவேற்றுகிறோம்? இது சுன்னத் அல்லவா? உலக மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய சாட்சி அல்லவா? என்னுடைய தூதர் ஹபீபுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று உலகம் முழுவதும் நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ எல்லா மக்களுக்கும் சாட்சி அல்லவா, சான்று அல்லவா, மகத்தான அல்லாஹ்வுடைய நேசம் அல்லவா? இதை எங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? இதை எங்கே நாம் செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம் அல்லவா? இல்லா மாசா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர வெட்கப்படுகிறோம் அல்லவா? தாடியை வளர்ப்பதற்கு ஆண்கள் யார்? உங்களுடைய ரப்பு. ஏன் வெட்கம்? வெட்கம் கட்ட செயல்களை செய்வதற்கு வெட்கம் வருவதில்லை. வெட்கம் இல்லாத அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றுத் தரக்கூடிய தாடியை வளர்ப்பதற்கு நமக்கு மூஞ்சில் கூச்சங்கள் வருகிறது, நிற்கக்கூடிய இடங்களில் வெட்கம் வருகிறது. ஏன் வெட்கம்? அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய ரப்புடைய கட்டளை, என்னுடைய தூதருடைய சுன்னா என்றால் சமீனா வ அத்தனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதுதான் மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் விரும்புகிறான். எப்படி அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அமல்களை செய்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்ததா? அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைத்ததா? அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் எனக்கு கிடைத்ததா? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை கிடைத்ததா? இது வணக்க வழிபாடுகள் தான் நமக்கு சான்று பகருமே தவிர, சாட்சி பகருமே தவிர, மற்றவருடைய பேச்சையும் மக்கள் ஒன்றை செய்தார்கள், பெரியவர்கள் ஒன்றை செய்தார்கள், சமூகத்தார்கள் செய்தார்கள், ஜமாத்தார்கள் செய்தார்கள் என்று மூஞ்சி குப்பர அதில் விழுந்தால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்க்க முடியுமா?
அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்களா என்பது நமக்கு கேள்விக்குறியாக அமையும் என்பதில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது ஈமான் கொண்ட மக்களுக்கு உயர்ந்த சோனத்தை அல்லாஹ் தருவதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிந்த பேரருள், நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையுடைய உறவாக நம்மை அல்லாஹ் பிறக்க செய்தான். இது அல்லாஹ் புரிந்த மாபெரும் அருள். இன்று எத்தனைய நபர்களை நாம் பார்க்கிறோம், டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, சயின்டிஸ்டாக உலா வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் யாரை வணங்குகிறார்கள்? அவருடைய தாய் தந்தை எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதைத்தான் அவர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் அந்த சூழல்களில் இருந்து பாதுகாத்து நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அல்லாஹ் என்று சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் நம் மீது காட்டிய மாபெரும் அருள், மாபெரும் கருணை என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நேர்வழி அல்லாஹ் ஒருவனுக்குரியது. இங்கு யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. யாரும் யாரிடம் கேட்டு அதை அல்லாஹ் உடனே கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சுன்னாவும் அது அல்ல. அதையும் அல்லாஹ் நபிமாருடைய வரலாறில் காமிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரியாப்பா அபூ தாலிப் மக்காவுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் எல்லாவித அடைக்கலங்களையும் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த உறவு என்ற காரணத்தால் அவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்தார்கள். எதையெல்லாம் தன்னால் செய்ய முடியாதோ அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். அந்த அபூ தாலிப் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியாப்பா மரணப்படுக்கைக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பெரியாப்பா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத் தருவது என்னுடைய கடமை என்றார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? என்னுடைய பெரியாப்பா, நீங்கள் இத்தனை நாட்களும் குஃப்ரிலே வாழ்ந்து விட்டீர்கள். உங்களுடைய இரத்த உறவாகிய நான் அல்லாஹ்வுடைய நபி, இறுதி தூதர், இறை தூதர், எனக்கு வகி வருவதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள், எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தீர்கள், எனக்காக நிறைய சிரமங்களை தாங்கிக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து சொர்க்கத்தை வாங்கி தருவது என்னுடைய கடமை என்றார்கள். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரால் முடியும். அபூ தாலிப் என்ன செய்தார்கள்? அவருடைய நண்பர்களையும் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்க்கிறார்கள். அவருடைய நண்பர்கள் அனைவரும், அபூ லஹப் இவர்களை போன்ற அவருடைய நண்பர்கள் அனைவரும் சொல்கிறார்கள், இத்தனை நாள்களும் லாத்து உஸ்ஸா மனாத்து போன்ற சிலைகளை வணங்கிய நீங்கள் இன்று முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்கப் போகிறீர்களா, ஈமான் கொள்ளப் போகிறீர்களா என்று ஒரு வார்த்தை கேட்கிறார்கள். இது மோசமான நண்பனின் ஒரு வார்த்தை. திரும்பி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பெரியாப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவருடைய பெரியாப்பா அபூ தாலிப், என்னுடைய நண்பர்கள் எதில் இருக்க நான் கண்டேனோ அதிலே நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன். அவருடைய நண்பர்கள் எதில் இருக்க நான் கண்டேனோ அதிலே நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன் என்று குஃப்ரிலேயே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆதங்கத்தை உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான், நபியே, நீங்கள் நாடிய மக்களுக்கெல்லாம் எம்மால் நேர்வழியை காட்ட முடியாது. யாருக்கு இறங்கிய வசனம்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யாருக்கு இறங்கிய வார்த்தை? அல்லாஹ் சொல்லக்கூடிய வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்தாருக்கும் உங்களை நாம் அருளாக அன்றி அனுப்பவில்லை என்று சொன்ன அல்லாஹ் அந்த தூதருக்கு சொல்கிறான், நபியே, நீங்கள் நாடிய மக்களுக்கெல்லாம் எம்மால் நேர்வழியை காட்ட முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெரியாப்பாவாகிய அபூ தாலிபுடைய நிலைமை மறுமையில் என்ன என்று கேட்கிறார்கள். சஹாபாக்களுடைய கேள்விகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்கள், சொர்க்கத்திற்குரிய வாசலாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஒன்றை செய்தால் செய்வார்கள், அவர் ஒன்றை தடுத்தால் தடுத்து நின்று விடுவார்கள். நம்மளைப் போல் மனிதர்கள் மீது மோகம் கொள்ளக்கூடிய நபர்கள் அல்ல. இல்லா மாசா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர. ஒரு மனிதர் சொன்னார், அவரை கேட்டுவிட வேண்டும், அவரை திருப்திப்படுத்த வேண்டும், அவருடைய முகப்பத் கிடைக்க வேண்டும் என்று ஒரு அமலையும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சகாபாக்கள் இறுதி மூச்சு வரைக்கும் செய்யவில்லை. வா அத்தியுல்லா வா அத்தியுர் ரசூல் தெளிவாக இருந்தார்கள். சகாபாக்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பெரியாப்போடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியாக இருந்த காரணத்தால்
என்னுடைய பெரியாப்பா அபூ தாலிப் அவர்களை அல்லாஹ் நரகத்தில் கரண்டை அளவுக்கு முங்க வைத்தான், நான் இல்லை என்றால் முழுவதுமாக முங்கியிருப்பார்கள் என்பதாக பதிலளிக்கிறார்கள். ஜாமை திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிவுறுத்தி தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள், வெள்ள வெளியேறென்று இருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களை நான் விட்டு செல்கிறேன். நமக்கு நன்றாக தெரியும் சிறுநீர் கழித்தால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான். நம்மை போன்ற பிற மனிதர்களுக்கு அது என்னவென்று தெரியாது. வெள்ள வெளியேறு என்ற இஸ்லாமிய மார்க்கம் கழிவறைக்குள் செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கற்றுத்தந்தான். வெள்ள வெளியேறு என விட்டு சென்ற இஸ்லாமிய தூய மார்க்கம் மாற்று மத சகோதரருக்கு கழிவறைக்குள் எப்படி செல்ல வேண்டும் என்பது தெரியாது. இப்படியெல்லாம் அல்லாஹ் கல்விகளை எல்லாம் கற்று தந்திருக்க, அதை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்க, அதை சஹாபாக்கள் செயல்முறைப்படுத்தி தந்திருக்க, செய்து காட்டியிருக்க, அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் செய்து நாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அன்பு வைக்கப் போகிறோம் என்றால் நாம் யாருக்கு அறிவை கொடுக்கிறோம்? நம்முடைய அறிவை இரு நபர்களுக்கு எடுத்து காட்டுகிறோம். யாருக்கெல்லாம்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். மற்றொன்று ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். ஏகபத்த உலமாக்களுடைய ஹதீஸில் வரக்கூடிய அவருடைய ஹதீஸில் ஆய்வு செய்தபடிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று பிறந்தார்கள் என்பது உலமாக்கள் மத்தியில் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று வஃபாத்தானார்கள் என்பதில் தெளிவாக உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோமா, இல்லை இறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோமா? ஹதீஸ் இருக்கிறது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதரர், எடுத்து படியுங்கள். ஏன் உலமாக்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எல்லா ஹதீஸ் புத்தகமும் இருக்கிறது. ஒரு ஹதீஸை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாடினார் என்று காட்டினால் ஒட்டுமொத்த உலமாக்களும் உங்களுக்கு சரணாவார்கள். பிறந்த நாள் கொண்டாடுவதே ஹராம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவார்கள்? இவர்கள் பின்பற்றுவது மனோ இச்சை நிச்சயமாக நம்மை வழிகேட்டின் பக்கம் கொண்டு செல்லும். வழிகேடு நிச்சயமாக நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்லும். அந்த செயல்களிலிருந்து எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய தலைப்பாக நரகத்திற்கு கொண்டு செல்லும் மௌலித் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம், படித்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறைகளை படித்து பார்த்தால் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை கண்டு அதிகமாக அஞ்சக்கூடிய நபராத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்களிடம் சொல்வார்கள், என்னை முதலில் நீங்கள் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அடிமை, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்று அழையுங்கள். என்ன வார்த்தையை சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அடிமை முதலில் நான், பிறகு என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று அழையுங்கள். இதில் என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள்? நானும் உங்களை போல் உள்ள ஒரு மனிதன் தான், என்னை அல்லாஹ் தூதராக்கினான். முதலில் நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான், பிறகுதான் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அதை வலியுறுத்தி சொன்னார்கள். இன்னும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களிடத்திலே? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை கிறிஸ்தவர்கள் புகழ்கிறோம் என்று, கண்ணியப்படுத்துகிறோம் என்று, பெருமைப்படுத்துகிறோம் என்று, அல்லாஹ்வுடைய குமாரன் என்று சொன்னார்கள். தெரியுமா? அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விடாது. இது ஆரம்ப கட்டம். ஏன் 365 நாட்களும் முழு 24 மணி நேரங்களும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கலாம் அல்லவா? ஒழுவோடு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒழுவோடு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக கற்றுத்தந்தான். 24 மணி நேரங்களும் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன். ஆண்களாகிய நாம் தாடியை வளர வைத்திருக்கிறோம். 24 மணி நேரம் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். 365 நாட்களும் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் எதற்கு? உணவு உண்பதற்காகவா?
இல்லை நம்முடைய வயிறை நிரப்புவதற்காகவா? இந்த இரண்டு காரியங்களும் அந்த செயல்களில் இருக்கும், இல்லாமல் இல்லை. ரமலானை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினான். ரமலானை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினான். அது மூலமாக அல்லாஹ் என்ன நமக்கு பதிலளித்தான்? லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக நீங்கள் மாறலாம். 30 நாட்களும் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள், எனக்காக தாகித்திருக்கிறீர்கள், எனக்காக பசித்திருக்கிறீர்கள், எனக்காக நான் ஹலாலாக்கிய எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கிறீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு தரக்கூடிய அருள், என்னுடைய அருள், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாறலாம். ஹஜ்ஜி பெருநாள் அதுபோல் ஒரு அமலை செய்துதான் அல்லாஹ் நமக்கு ஒரு கூலியை தருகிறான். எதையும் படித்துவிட்டு எதையும் ஓதிவிட்டு ஊருக்கெல்லாம் சாப்பாடை விளங்கிவிட்டு அதில் எந்த நன்மை என்பதாக ஒரு வசனம் கூட குர்ஆனில், ஒரு நன்மையை கூட நபிமார்களோ நபிமார்களுக்கு பின்னாடி வந்த சஹாபாக்களோ சஹாபாக்களுக்கு பின்பு வந்த சலபு சாயின்களோ தபய தாயிபின்களோ யாருமே நமக்கு காட்டித் தரவில்லை. ஒரு அமலை செய்தால் அது ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு தருவான். ஜும்மாவில் அமர்ந்திருக்கிறோம், எக்கச்சக்கமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் முதலாக வந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டகத்தை அறுத்து குர்பான் செய்து விநியோகம் செய்த கூலி அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். இரண்டாவதாக வந்தவருக்கு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்து விநியோகம் செய்த நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக ஒருவருக்கு ஆட்டை அறுத்து கரியெல்லாம் விநியோகம் செய்த நன்மை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். நான்காவதாக கோழி, ஐந்தாவதாக முட்டை என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்று எந்த ஒரு வாக்கியத்தை எந்த ஹதீஸில் நாம் படித்து பார்த்தோம்? யார் கட்டி தந்தார்கள்? எந்த இமாம் பதிவு செய்தார்கள் இந்த ஹதீஸை? எங்குமே இல்லை. யாரோ ஒரு நபர் செய்தார், நானும் செய்கிறேன் என்று செய்தால் நிச்சயமாக நம்மால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற முடியாது, அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியாது. நாம் நினைத்துக் கொள்ளலாம் இதை ஓதுவதனால் எனக்கு எந்த ஒரு தீங்கும் வரவில்லை என்று. தீங்கே அல்லாஹ் தரக்கூடியவன் அல்ல, அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், இறை மறுப்பாளன். அவனுக்கு இணை வைத்தாலும் அவனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கக்கூடிய அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே தண்டிக்க மாட்டான். இணை வைப்பாளர்களை நாம் பார்க்கிறோமே, அல்லாஹ் கொடுத்த உணவை, அல்லாஹ் கொடுத்த ஆடை, அல்லாஹ் கொடுத்த உடம்பு, அல்லாஹ் கொடுத்த ஹலாலான எல்லா படைப்புகளையும் சுவைத்துக் கொண்டும் கூட அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்கும் பொழுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். காரணம் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். நான் படைத்த படைப்பினங்கள் இன்று அல்ல நாளையாவது மாறுமா என்று அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் அளிக்கிறான். அதுபோல் நமக்கும் ஒரு அவகாசம் தான். மௌலூத் ஓதுவதனால் நிறைய நன்மைகள் எல்லாம் சேர்த்து விட்டார்கள், புண்ணியம் கிடைக்கும் என்று நினைப்பது தவறு. புண்ணியம் என்பதே அவர்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ் தன்னுடைய அருளை சுருக்கிக் கொள்வான், அன்பை சுருக்கிக் கொள்வான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பியதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை எது ஹலால் எது ஹராம் என்று அறிவிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தில் உள்ளதுதான் பிறந்த நாட்கள் கொண்டாடுவது. யகூதி நஸ்ரானியுடைய கலாச்சாரம் என்று சொல்லும் பொழுது அந்த தூதருக்கே பிறந்த நாளா? எங்கு படித்தோம் மார்க்கம்? யாரை பின்பற்றுகிறோம்? யார் வழிகாட்டுதல்? யாரை பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? யாருடைய சஃபாத் இருந்தால் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியும்? யாருடைய பரிந்துரை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான்? எந்த நபி நாளை மறுமை நாளில் பரிந்துரைக்காக அழைக்கப்படுவார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதர் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அழைக்கக்கூடிய முதல் நபி, முதல் உம்மத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தும். அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உம்மத்தாக நான் நாளை மறுமை நாளில் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருந்தால் மட்டும்தான் அதை மார்க்கமாக எடுத்து நம்மால் பின்பற்ற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நாளை மறுமையில் நம்மை நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய அமலை கற்றுத்தருகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் நேரில் பார்த்து ஈமான் கொண்டோம், உங்களுக்கு பின்பாக எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் உங்களை எல்லாம் ஈமான் கொண்டு வருவார்கள், ஆனால் அந்த சமயத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், உங்களை நாங்கள் நேரில் பார்த்தோம், நீங்கள் எங்களுடைய தூதர் என்று அவர்களை எல்லாம் மறுமை நாளில் நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1000 கருப்பு குதிரைகள் நிற்கக்கூடிய இடத்தில் ஒரே ஒரு வெள்ளை குதிரை என்றால் எப்படி எனக்கு தனியாக அடையாளம் காண முடியுமோ அப்படி என்னுடைய உம்மத்துகள் அல்லாஹ்வுக்காக செய்த ஒழுவை கொண்டு அந்த இடங்களை கொண்டு அந்த இடங்களில் அல்லாஹ் தனி பிரகாசத்தை அளிப்பான், அதை கொண்டு என்னுடைய உம்மத்தை நான் பரிந்துரைக்கு அழைப்பேன் என்கிறார்கள். இது 24 மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய அமல். இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? எப்பொழுதும் ஒழுவோடு இருக்கிறோமா? இல்லை பள்ளிக்கு வரும்போது மட்டும்தான் ஒழுவெடுக்கிறோமா? இல்லை தொழும்போது மட்டும்தான் ஒழுவெடுக்கிறோமா?
ஒளி கூட கூட பிரகாசம் கூடிக்கொண்டே இருக்கும். இதை கேட்ட சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் எங்களுடைய ஒளிவை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் என்றார்கள். அவர்கள் கண்களால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கவில்லை, நம்மை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கவில்லை. ஆனால் மறுமையில் ஒரு அடையாளம், நாம் தொழுகைக்காக வரும்பொழுது செய்யக்கூடிய ஒரு அமலை வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய உம்மத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் இது எல்லாம் நாம் நேசிக்க வேண்டிய அமல் அல்லவா? இது எல்லாம் நேசம் கொள்ள வேண்டிய அமல் அல்லவா? பிரயாணத்தில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், சொந்த பந்தங்கள் வீட்டில் இருந்தாலும், உறவுக்கு மத்தியில் இருந்தாலும், மனைவி மத்தியில் இருந்தாலும், குழந்தைகளுக்கு மத்தியில் இருந்தாலும், ஜமாத்துக்கு மத்தியில் இருந்தாலும் நாம் ஒழுவோடு இருக்க வேண்டும் அல்லவா? இது 24 மணி நேரம் என்னுடைய ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய அமல் அல்லவா? நேசம் கொள்ளக்கூடிய அமல் அல்லவா? இதை ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டீர்கள்? இதை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டீர்கள்? இந்த ஒரே ஒரு மௌலிதை மட்டும் ஊரெல்லாம் தெரு முழுவதும் வீதி முழுவதும் லைட்டுகளை கட்டி, வண்ண விளக்குகளை கட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது, இசையை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கான் என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு முஸ்லீம் பாடல் படிக்கிறது, அதற்கு ஒரு இசை தேவை என்று ஹராமை ஹலால் ஆக்குகிறீர்களா? நீங்கள் ஆக்க முடியுமா? நம்மால் எங்கே படித்தோம் மார்க்கம்? அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு வேறொரு வழியில் நம்மால் பயணிக்க முடியுமா? மன்னரையில் கேட்பார்களே மலக்குமார்கள், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மன் ரப்புக், உனது ரப்பு யார்? உடனே அல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? இரண்டாவது கேள்வி, வாழ்க்கையில், வழிகாட்டுதலில், செயல்களில், சிந்தனைகளில், செயல்பாடுகளில் இருந்தால் மட்டும்தான் ரப்பி அல்லாஹ் என்ற முதல் கேள்விக்கு நம்மால் விடை சொல்ல முடியும். வானவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவது கேள்வியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை காட்டி உங்களிடத்தில் கேட்பார்கள், இவர்களை பற்றி உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி, அவருடைய முகத்தை காட்டி கேட்பார்கள் வானவர்கள், உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தீர்கள் அல்லவா? பல ஆண்டுகள் அழகாக உண்டு கொண்டு, அழகாக உறங்கிக் கொண்டு, அழகாக ஆடை அணிவித்துக் கொண்டு, அல்லாஹ் கொடுத்த எல்லாரும் கூடையும் அணிவித்தீர்கள் அல்லவா? இவர்களை பற்றி நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது என்ன அறிந்து கொண்டீர்கள்? என்ன தெரிந்து கொண்டீர்கள்? அந்த தூதரை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்பாடாக சிந்தனையாக எடுத்திருந்தால் என்னால் சொல்ல முடியும், இது என்னால் எனக்கு அல்லாஹ் அனுப்பப்பட்ட இறுதி தூதர், இறை தூதர் ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கேள்வியை சொன்னால் நமக்கு வெற்றி, இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நமக்கு வெற்றி. ஆனால் வெற்றி வேண்டுமென்றால் மனோ இச்சை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். மனோ இச்சை பின்பற்றி கொண்டு எனக்கு என்னுடைய தூதர் பரிந்துரை செய்வார் என்றது அல்லாஹ்வுடைய சுன்னாவில் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனை சாப்பிட்டு விட்டு ஒரு மனைவி வீட்டுக்கு செல்கிறார்கள். தேன் ஹலால் தான். சாப்பிட்டு விட்டு ஒரு மனைவி வீட்டுக்கு செல்கிறார். அந்த மனைவிக்கு தேனுடைய வாடை கொஞ்சம் பிடிக்கவில்லை. மறுநாள் அந்த தேனை சாப்பிடாமல் செல்கிறார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருந்தானா? என்ன கேட்டான் தெரியுமா? நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை உங்களுக்கு ஹராமாக்குவதற்கு யார் அனுமதித்தார்? யாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய படைப்பு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் மனிதர்களிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு நபியை தேர்ந்தெடுத்தேன் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யார் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சாதாரண மனிதர். அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்தான். எதற்காக? மக்கள் உங்களை பின்பற்றினால் என்னுடைய அன்பை பெறலாம். இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய சுன்னா. எத்தனையோ சுன்னாக்கள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு வருடத்தில் ஒரே ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய தூதருடைய மீரா நபியை கொண்டாடுவோம். ஏன்? இந்த நாட்களில் அழகான ஒரு தாவா பணியை நாம் செய்யலாமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறை சிறிய பேம்பட்டாக அடித்து ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டுகளில் நின்று கொண்டு மாற்று மத சகோதரர்கள் கொடுக்கலாமே. அதில் எத்தனை நன்மை அல்லாஹ் நமக்கு தருவான். அதோடு இனிப்பையும் சேர்த்து கொண்டு கொடுக்கலாமே. அவர்கள் படிப்பார்களே, இன்று மீலாது நபி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் தூதராக அனுப்பிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நீங்கள் படியுங்கள் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் வாகனங்களில் நாம் கொடுக்கலாமே. அதற்கே நம்மால் முடியவில்லை. மனோ இச்சையை பின்பற்றும் பொழுது அல்லாஹ் அந்த வாசல்களை எல்லாம் மூடிவிடுவான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சமயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அமல்களை கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு நேரமும் பாங்கு சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாங்குடைய சப்தத்தை கேட்டால் நீங்கள் அது சொல்வது போல் பதில் சொல்லிவிட்டு பாங்கு சொல்லி முடித்த பிறகு என் மீது நீங்கள் ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறார். இந்த அருளின் மூலமாக நாம் அல்லாஹ்வையும் அறிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய தூதரையும் அறிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா லா தஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப்.